அனைவருக்கும் வணக்கங்க. நந்திகேஸ்வரஸ்வாமி பேசுகிறேங்க. இப்போ 14வது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரங்க. இந்த சித்திரை நட்சத்திரம் வந்துங்க முதல் பாதத்தில் குழந்தை பிறந்தாங்க. தாயாருக்கு வந்துங்க தோஷங்க முதல் பாதத்தில். 2ஆம் பாதத்தில் வந்துங்க ஒரு குழந்தை பிறந்தா தாயும் தந்தைக்குமேங்க தோஷம் உண்டுங்க. 3ஆம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா சித்திரை நட்சத்திரத்தில் அவர் உடன்பிறப்பு சகோதரர்கள் அவங்களுக்கு தோஷம் உண்டுங்க. அதே மாதிரிங்க சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வந்துங்க முதல் 6 நாளைக்குள்ள ஒரு குழந்தை பிறந்ததுன்னா தாயாருக்கு ரொம்ப கடுமையான தோஷம் வந்துடுங்க. அதே வந்துங்க 2ஆம் பாதத்தில் வந்துங்க கன்னிராசியில் வந்து சித்திரை நட்சத்திரமும் வரும், 2 பாதங்கள் வரும். அந்த கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் வந்துங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுனால தந்தைக்கு தோஷம் ரொம்ப அதிகங்க. பெண் குழந்தை பிறந்தால் அதன் தாயாருக்கு மிகவும் துயரந்தாங்க. இதற்கு பரிகாரமாக வஸ்திர தானம் கொடுக்கலாங்க. வஸ்திர தானம் யாருக்காவது ஏழைங்க கண்ணு தெரியாத கால் ஊனமானவங்களுக்கு கொடுக்கலாங்க, ஐயர்களுக்கு கொடுக்கலாம். இவங்க வந்து சூரிய நாராயணமூர்த்தி திருவண்ணாமலையில் கூடங்க கிரிவல பாதையில் இருக்குதுங்க. சூரியலிங்கத்தை வழிபடலாங்க. சூரியலிங்கத்தை வழிபட இயற்கையாக சூரியனையே வழிபடலாம். சூரியனை வழிபட்ட இதை விட சிறப்புங்க. அவங்க சூரியனை வழிபடங்க அந்த தோஷங்கள் வந்து கொஞ்சம் குறைங்க. நல்ல உடல் ஆரோக்கியம் பெற்று சிறந்த முறையில் புகழும் கிடைக்குங்க. சூரியனை வழிபட கண்ணுக்கும் நல்லதுங்க. அதனால் சூரியனார் அந்த கோயிலை சூரியனார் கோயிலுக்கும் போய் வழிபடலாங்க. இதை விடங்க பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் இருப்பாருங்க. எல்லா கோயிலும் இந்த பெருமாள் கோயிலும் சக்கரத்தாழ்வார்னா அந்த சக்கரத்தாழ்வாரையும் வழிபடலாங்க. இந்த சக்கரத்தாழ்வாரையும் சூரிய பகவானையும் சூரிய நாராயணமூர்த்தி வழிபடங்க தோஷங்கள் நிவர்த்தனையாகி அவங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகுங்க. தோஷங்கள் நிவர்த்தனையாகுங்க. நன்றி, சுபங்க.